SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் தாக்குதலுக்குள்ளான சிவில் சமூக செயற்பாட்டாளர். பகிரங்க எச்சரிக்கை விடுவித்துள்ள ஜனாதிபதி அனுர. மனித புதைக்குழி அகழ்வு பணி நாளை ஆரம்பம். பேருந்து சேவைகள் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம். தமிழின படுகொலையை சித்தரிக்கும் ஊர்தி. இனப்படுகொலை நினைவு சின்னத்துக்கு அனுர அரசு கடும் எதிர்ப்பு. கண்டுபிடிக்கப்பட்ட ஹிட்லரின் முக்கிய ஆவணங்கள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இராணுவ புலனாய்வாளர்கள் என சந்தேகிக்கப்படும் சிலரால் சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் தாக்கப்பட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் மட்டக்களப்பு கல்லடி திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் வழிமறிக்கப்பட்டு இனம் தெரியாதோரால் தாக்கப்பட்டுள்ளார். நேற்று 14/5/2025 காலை குடும்பமலை பிரதேசத்தில் வைத்து வழிமறைத்து நால்வர் அருகிலிருந்த பற்றை காட்டுக்குள் இழுத்துச் சென்று கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் மிக மோசமான முறையில் சரமாதியாக கையாலும் தடியாலும் தாக்கியுள்ளார்கள். நேற்றைய தினம் குடும்பமலை பிரதேசத்தில் வைத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதற்கு ஏற்பாடு இருந்த நிலையில் ஏற்பாட்டாளர்களில் ஒருவருடைய தாய் காலமாதன் காரணமாக இன்றைய தினம் மேற்படி நிகழ்வினை நடத்த முடியாமல் போயுள்ளது. இந்த விடயத்தை குடும்பமலை கிராமத்துக்கு சென்று உரிய தரப்பிடம் தெரிவித்துவிட்டு வருவதற்காக மோட்டார் சைக்கிளில் தனது பயணத்தினை மேற்கொண்டுள்ளார். செல்லும் வழியில் தரவை இராணுவ முகாமிற்கும் 5ஆம் கட்டை சந்தையில் அமைந்துள்ள இராணுவ முகாமிற்கும் இடையில் வழிமறிக்கப்பட்டுள்ளார். 2 மோட்டார் சைக்கிளில் காணப்பட்ட 4 அரைகுறை தமிழில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் தொடர்பான கேள்விகளை கேட்டு சட்டைகள் கிழிக்கப்பட்டு கைகள் 2ம் பின்னால் கட்டப்பட்டு மிக மோசமாக தாக்கப்பட்டுள்ளார். தாக்குதல்தாரிகள் அவ்விடத்தை விட்டு சென்றதும் அந்த வழியால் வந்த சிலரால் காப்பாற்றப்பட்டு தற்சமயம் சந்திரவெளி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்றங்களில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு எதிராக செயற்படும் எதிர்க்கட்சிகளுக்கு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க எச்சரிக்கை விடுவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் அளித்த ஆணையை திருட முயற்சிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு வழங்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் 60வது ஆண்டு விழாவில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி 3/2 பெரும்பான்மையுடன் செயற்படுகிறது. மக்கள் விருப்பத்துக்கு மாறாக செயற்படும் எந்த ஒரு முயற்சியும் கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என்று ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி 267 உள்ளூராட்சி மன்றங்களை நிர்வகிக்கும் ஆணையை பெற்றுள்ளது. முதல் நாளில் 152 மன்றங்களிலும் மீதமுள்ள 115 மன்றங்களிலும் விரைவில் அதிகாரத்தை ஏற்படுத்த உள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். உள்ளூராட்சி சபைகளில் எதிர்க்கட்சி ஆட்சி செய்யும் ஆணை இல்லை எனவும் சில கட்சிகள் ஒரு மன்றத்தில் அல்லது 2 உறுப்பினர்களை மட்டுமே பெற்றுள்ளன எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் ஆணைக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஒரு உள்ளூராட்சி மன்றமும் 3 முதல் 4 மாதங்களுக்கு மேல் நீடிக்காது எனவும் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் அகழ்வு பணிகள் நாளை இடம்பெற உள்ளன. கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் உள்ள இந்து மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்கிருந்து மனித எலும்பு சிதங்கங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் போலீசாரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய விடயத்தை போலீசார் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி சம்பவ இடத்தில் நீதிவான் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். இதன்போது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாகவே அங்கு அகழ்வு பணிகள் இடம்பெற்றுள்ளன என்று தெரிய வருகிறது. துறைசார் வல்லுநர் பேராசிரியர் சோமதேவா தலைமையில் இந்த ஆய்வுப் பணிகள் இடம்பெறவுள்ளன. பேராசிரியர் சோமதேவா கடந்த 3ஆம் தேதியன்று மனித சிதிலங்கள் அவதானிக்கப்பட்ட இடத்தில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீண்ட தூர பேருந்து சேவைகளுக்காக பல புதிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது. அதற்கு மிக 6 மணி நேரத்துக்கு மேலாக எந்த ஒரு நீண்ட தூர பயணத்திற்கும் 2 வெவ்வேறு பேருந்து சாலைகளில் ஒருங்கிணைப்புடன் 2 பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக பிரசன்ன அறிவித்துள்ளார். சாரதிகளின் சோர்வை குறைத்து சிறந்த மேற்பார்வையை உறுதி செய்வதன் மூலம் பாதுகாப்பை மேம்படுத்துவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து துறைசார் அதிகாரிகளுடன் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக பிரசன்ன தெரிவித்துள்ளார். அதேவேளை இரவு நேரங்களில் பயணிக்கும் நீண்ட தூர சேவை பேருந்துகளை விட சோதனைக்கு உட்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
தமிழின படுகொலையை சித்தரிக்கும் விதமாக யாழ்ப்பாண நல்லூர் தியாக தீபம் திலீபரி நினைவிடத்திலிருந்து நேற்றைய தினம் ஊர்திப்பவனி ஆரம்பமானது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் இந்த ஊர்திப்பவனி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று இறுதியாக முள்ளிவாய்க்காலை சென்றடைந்துள்ளது. தமிழின படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும், தேசம் இறைமை சுய நிர்ணயம் அங்கீகரிக்கப்பட்ட சமர்ச்சி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் கட்டப்பட்டு இனப்படுகொலை நினைவு தூவி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊர்தி பவனிக்கு வீதிகளில் பயணித்த பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். இனப்படுகொலை தொடர்பாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை இலங்கை அரசாங்கம் கடுமையாக நிராகரிப்பதாகவும் கனடாவில் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் கட்டியதற்கு இலங்கை அரசாங்கம் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக அறிக்கையினை இலங்கையின் வெளியுறவு மற்றும் சுற்றுலா அமைச்சரால் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் போரில் இறுதிக்கட்டத்தின் போது இனப்படுகொலை நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தேசிய அல்லது சர்வதேச அளவில் எந்த ஒரு நம்பகமான அதிகாரிகளால் நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் அது தவறான தவறுதல்களை அடிப்படையாக கொண்டது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குறித்த தவறான கதையை இலங்கை கடுமையாக நிராகரிப்பதாகவும் கனடாவில் தேர்தல் ஆதாயத்துக்காக இது முதன்மையான பிரச்சாரம் செய்யப்பட்டுள்ளது என்று எதிர்பார்ப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானின் டோக்கியோவில் உள்ள ஜேர்மன் தூதரகம் அனுப்பிய அடோல்ஃப் ஹிட்லர் தேசிய சோசியலிச ஜேர்மன் தொழிலாளர் கட்சிக்கு சொந்தமான ஆவணங்கள் அடங்கிய 83 பெட்டிகள் அர்ஜென்டினாவில் உச்ச நீதிமன்ற கட்டடத்தில் அடித்தள சேமிப்பு அறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது நாஜிகளுக்கு சொந்தமான ஆவணங்கள் அர்ஜென்டினா அதிகாரிகள் திறந்து ஆய்வு செய்ததாகவும் பின்னர் அவற்றை பறிமுதல் செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அர்ஜென்டினா உச்ச நீதிமன்றத்தில் ஆவண காப்பகங்களிலிருந்து மீண்டும் வெளிவந்த அஞ்சல் அட்டைகள், புகைப்படங்கள் மற்றும் நாஜி பிரச்சார துண்டு பிரசுரங்கள் உள்ளிட்ட ஏராளமான ஆவணங்களை உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர் ஆய்வு செய்துள்ளார். 84 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட நாஜி ஆவணங்களின் தொகுப்பு அர்ஜென்டினாவில் உள்ள ஒரு அருங்காட்சியகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பில் தாக்குதலுக்குள்ளான சிவில் சமூக செயற்பாட்டாளர். பகிரங்க எச்சரிக்கை விடுவித்துள்ள ஜனாதிபதி அனுர. மனித புதைக்குழி அகழ்வு பணி நாளை ஆரம்பம். பேருந்து சேவைகள் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானம். தமிழின படுகொலையை சித்தரிக்கும் ஊர்தி. இனப்படுகொலை நினைவு சின்னத்துக்கு அனுர அரசு கடும் எதிர்ப்பு. கண்டுபிடிக்கப்பட்ட ஹிட்லரின் முக்கிய ஆவணங்கள்.